ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை சிம்பிளாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், கீரை சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 கத்திரிக்காவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணதை கட் பண்ணி வைக்கும் போது கருத்து போயிடும். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக உப்பு தண்ணியில் சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சாலும் கருக்காமல் இருக்கும். ஸோ நான் இந்த 5 கத்திரிக்காவும் நல்லா மெலிசாக நீட்டமாக அரிஞ்சு அந்த உப்பு தண்ணியில் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் செய்கிற வரைக்கும் அது கருக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துருங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கின பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான். இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்த பிறகு திறந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஸோ வெந்துட்ட பிறகு இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ தான் நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கீரை சாதத்தோடு தான் வச்சு இந்த கத்திரிக்காவை சாப்பிட போகிறேன். ஸோ லன்ச் ஸ்பெஷலாக இன்றைக்கி சாதம், பருப்பு கீரை கடையல். இந்த பருப்பு கீரை கடையல் பருப்பு கீரை, புளி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு கடைஞ்சது சூப்பராக இருக்கும். சிம்பிள் டிஷ் தான். கூடவே நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.